சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி. நாளைய தினம் அதிகாலை 2:06 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3:03 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சோமவார பிரதோஷம் என்பதை கொடுத்திருப்பார்கள். ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:06 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:37 சந்திர உதயம் என்பது மதியம் 3:54 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:33 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் காலை 6:07 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:33 முதல் 8:59 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:26 முதல் 11:52 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:18 முதல் 2:45 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:26 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சுரேஷ் கோவர்தனன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷணம் இரண்டும் ஒன்றா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இது இரண்டும் ஒன்றுதான். கும்பாபிஷேகம்னு சொன்னாலும் சரி, சம்பிரோக்ஷணம் என்று சொன்னாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான். சிவாகம விதிகள் எடுத்துக்கணும். சிவாகம விதிகளின்படி அதனை கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். வைதிக முறைப்படி செய்யப்படுவது கூட அந்த குடமுழுக்குன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதனை கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தினை பின்பற்றுபவர்கள் அதனை சம்பிரோக்ஷணம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இரண்டுமே குடமுழுக்கினை குறிப்பதுதான். ஆனால் சம்பிரோக்ஷணம் என்கின்ற வார்த்தைக்கு நேரடியாக தமிழ் பொருளை பார்த்தோம்னா அது புனித நீர் தெளித்தல் அப்படிங்கிற ஒரு பெயரிலே வருகிறது. புனித நீர் தெளித்தல் என்கின்ற அர்த்தத்திலே நீரை தெளிப்பதினை சம்பிரோக்ஷணம், புரோக்ஷணம்னு சொன்னா தெளிக்கிறது, அந்த சம்பிரோக்ஷணம் என்ற பெயரிலே அதனை சொல்லுவார்கள். இது ஏன் சார் வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு பெயர், ஆகம சம்பிரதாயத்திற்கு சிவாகமத்திற்கு ஒரு பெயரா, ஸ்மார்த்த சம்பிரதாயத்திற்கு ஒரு பெயரான்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பெருமாள் பார்த்தோம்னா எப்பொழுதுமே இந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சியளிப்பார் அல்லவா. பெருமாள் எப்பயுமே பள்ளி கொண்ட பெருமாளாக, அதாவது அவர் எப்பொழுதுமே அந்த நீர் சூழ்ந்த ஒரு பகுதியிலேயே இருந்து கொண்டிருப்பார். அதனால அவர் எப்பொழுதுமே ஒரு சில்லுன்னு ஒரு கூலிங்காவே இருந்துட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனாலதான் அவரை
அலங்கார பிரியர். அவருக்கு பிரதானமாக ரொம்ப பெரிய அபிஷேகங்கள்லாம் இல்லாம அவர் ஒரு அலங்கார பிரியராக வைத்திருப்பார்கள். ஆனால் பரமேஸ்வரன் அப்படின்னு வரும்பொழுது சிவனை பொறுத்தவரை அவர் ஒரு அக்னிஸ்வரூபமா பார்க்கிறோம் தானே. அக்னிஸ்தலம் அப்படின்னு சொல்லி நம்ம திருவண்ணாமலையை சொல்லுவோம், அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். அருணா அப்படின்னு அருணை என்று சொன்னாலும் அது அக்னியைத்தான் குறிக்கும். இதுல பார்த்தோம்னா பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணை திறப்பார் அப்படின்னு சொல்றார் இல்லையா. நெற்றிக்கண்ணை திறந்தால் அவருடைய கண்களிலிருந்து அப்படியே அக்னியா கொட்டும் அப்படின்னு சொல்றார். அந்த அளவிற்கு மிகவும் உஷ்ணம் நிறைந்தவராக பரமேஸ்வரன் இருப்பார் என்பதால் அவரை சாந்திப்படுத்துகின்ற விதமாக அவரை எப்பொழுதும் அபிஷேக பிரியர் என்ற பெயரிலேயே அழைக்கிறார்கள். அதனால்தான் அவருக்கு அபிஷேகத்தை குடங்குடமா ஜலத்தை கொண்டு கொட்டிகிட்டே இருப்பா எப்பயுமே பார்த்தோம்னா. ஆக அதனால அங்க பார்த்தோம்னா கும்பாபிஷேகம் என்று அந்த சிவாகம விதிகளின்படியும் சரி, அந்த வைதிக முறைப்படியும் சரி, அங்கே செய்யக்கூடிய அந்த கும்பாபிஷேகங்களை கும்ப அபிஷேகம் என்ற பெயரிலும், அதே கும்பாபிஷேகத்திலே அந்த குடமுழுக்கினேயே இங்கே பார்த்தோம்னா புனித நீர் தெளித்தல் என்ற பெயரிலே, சம்பிரோக்ஷணம் என்ற பெயரிலும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கும்பாபிஷேகம் என்றாலும் சம்பிரோக்ஷணம் என்றாலும் இரண்டுமே குடமுழுக்கு விழாவினை குறிப்பதுதான். இரண்டு இடங்களிலுமே பார்த்தோம்னா ஒரு கும்பத்திலே வைத்து, அதாவது ஒரு குடத்திலே வைத்து அந்த குடத்திற்குள்ளாக நீர் நிரப்பி அதிலே இறை சக்திகளை ஆவாகனம் செய்து அதை கொண்டு ஊற்றுவதுதான் அந்த குடமுழக்கு என்பது. இரண்டு இடங்களிலும் ஒரே மாதிரியான சம்பிரதாயங்கள் தான் பின்பற்றப்படுகின்றன. ஆனால் இதனை சம்பிரோக்ஷணம் என்ற பெயரிலே வைஷ்ணவர்கள் அழைக்கிறார்கள். மற்றவர்கள் சிவாகமத்தை பொறுத்தவரை சரி, சைவர்களும் சரி, ஸ்மார்த்தர்களும் சரி, இதனை கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகமானது 3 வகையாக பார்க்கப்படுகிறது. அதாவது புதிதாக ஒரு ஆலயத்தினை எழுப்பும் பொழுது அதனை நூதன கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். அதே ஒரு சில விஷயங்கள்லாம் பாழடைஞ்சு போச்சு, அதையெல்லாம் நம்ம மறுபடியும் புதுப்பித்து செய்யப்படக்கூடிய பழைய ஆலயங்களை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வதை புனருத்தாரணம் அல்லது புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இன்னும் சொல்லப்பட ஒரு சில ஆலயங்கள்ல சரியாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகத்திலே நடத்துவார்கள். அந்த மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துவதை ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் என்ற பெயரிலும் அழைப்பார்கள். இந்த 3 வகையான கும்பாபிஷேகம் பற்றிய தெளிவான விளக்கங்களை மற்றொரு நாள் நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.